வணக்கம்ங்க அனைவருக்கும். உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் வருட பிறப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு நாள். அறுசுவை உணவுகளை சமைத்து தெய்வங்களை பூஜை செய்து அந்த வருஷத்தை நம்ம ஆரம்பிப்போம். வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி, அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம செய்யக்கூடியது விளக்கு ஏற்றுவது, பூஜை செய்வது, மா பலா வாழைன்னு சொல்லி முக்கணிகளை வைத்து பிரார்த்தனை செய்கிறது, மங்கள பொருள்களை வாங்கி வைத்து பிரார்த்தனை பண்ணுறது. இப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு வாங்கிறது மூலமாக செல்வங்கள் பெருகும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. மங்கள பொருட்கள் முக்கியமானது வாங்கணும். மஞ்சள், உப்பு, சர்க்கரை இதை வாங்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் தங்கம், வெள்ளி, பித்தளை சாமான்கள் இதெல்லாம் வாங்கணும்னு சொல்லுவாங்க. புத்தாடைகள் வாங்கி மகிழ்வதுன்னு சொல்லுவாங்க. இப்படி அன்னைக்கு வாங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா, செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடிக்கடி பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய பூஜைகள், செய்ய வேண்டிய பூஜைகள், இருக்க வேண்டிய பூஜை சாமான்கள், நம்ம வாங்க வேண்டிய சில பூஜை சாமான்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவில். பூஜை வழிபாடு எளிமையான முறையில் ஒரு டெமோவாக நான் நாளைக்கு காலையில் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அதுக்கு முன்னாடி பூஜை செய்வதற்கு தேவையான பூஜை சாமான்கள்லாம் என்ன, எப்படி வாங்குவது, எங்கு வாங்குவது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அழகான மாடம். நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் நிறைய கொடுத்துட்டோம் எல்லாருக்குமே. இன்னும் வாங்காதவங்க இருந்தீங்கன்னா வாங்கிக்கோங்க, ஸ்டாக் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது நம்ம மாட விளக்கோடு சேர்த்து வாங்குறதுனா கூட காம்போவாக நீங்கள் வாங்கிக்கலாம். அழகான இந்த 2 மாட விளக்கு, அழகான ரெட் கலரில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் அழகான கோலத்தில் எழுந்தருள் இருக்கக்கூடிய இந்த ஒரு அமைப்பான மாடம். ஸோ இதுதான் நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டுருக்காங்க. 2 பெல்லு அழகாக ஃப்ரீயாக கொடுத்துடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடத்தை வீட்டு நிலவாசலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மாடத்துக்கான ஸ்டிக்கரும் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆணியே அடிக்க வேண்டாம். இந்த மாடம் தான் இப்போ நம்மள்ட்ட ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா ஒரு விளக்கு வாங்கினாலும் அழகான மாட விளக்கு வாங்கி வீட்டில் மாடத்தில் வச்சு விளக்கேற்றுங்க, தரையில் வச்சு விளக்கேற்றக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அழகான லக்ஷ்மி. வீட்டுக்கு லக்ஷ்மி இருக்கிறது அவ்வளோ ஒரு ஆனந்தம், ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தாமரை மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த லோட்டஸ் ஸ்டாண்ட். இது வுட்டு ஸ்டாண்ட். இது ரொம்பவே கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது எனக்கு இந்த வுட்டு ஸ்டாண்டு மட்டும். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனா இமீடியட்டாக பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ் ஸ்டாண்டில் லக்ஷ்மி அமர்ந்திருக்கிற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நம்ம வீட்டு நிலவாசலில் மாடம் வச்சு நீங்கள் விளக்கேற்றிக்கோங்க. நான் அழகாக மாடம் வச்சு விளக்கேற்றிட்டு முக்காலி போட்டு அதில் 2 மாட விளக்கு லக்ஷ்மி வச்சு வருஷப்பிறப்பு அதுவுமாக பார்த்திங்கன்னா வரவேற்று அந்த அம்மனை கொண்டாட போகிறோம் நம்ம. ஸோ வருஷப்பிறப்பு அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நல்ல நாட்கிழமைகளில் நம்ம தாராளமாக லக்ஷ்மியை வைத்து பூஜை செய்யலாம். நீங்கள் இந்த பதிவில் பார்த்துட்ருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் இருக்குது. ஸ்க்ரீனில் நான் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் வாங்க, ஏன்னா ஃபோன் பண்ணால் நிறைய ஃபோன் கால் மிஸ் ஆகுது, என்னால் அடிக்கடி எல்லாருக்கிட்டையுமே பேச முடியல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நல்ல நாட்கிழமைகள் அப்படின்னா கண்டிப்பாக குத்து விளக்கு ஏற்றி வைக்கணுங்க. அழகாக பாருங்கள், 2 குத்து விளக்கு நான் வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி குத்து விளக்கு ஏற்றி வைத்து வருஷப்பிறப்பு அன்னைக்கு பூஜை பண்ணுங்கள். அறுசுவை உணவுகளை படைக்கிறது சுவாமிக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அன்றைக்கி பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, காரம், உவர்ப்புன்னு சொல்லி எல்லா வகையும் நம்ம செஞ்சு வச்சு தான் ஏப்ரல் 14 நம்ம சுவாமி பூஜை பண்ணணும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாமரையிலேயே பார்த்திங்கன்னா விளக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுவும் நம்மளுடைய லக்ஷ்மணம் ஸ்டோரில் ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்னு சொல்லலாம். தாமரை விளக்கு. ஸோ இதில் அழகாக நீங்கள் நெய் போட்டு இல்லைன்னா அழகாக நல்லெண்ணெய் போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றலாம். ஒவ்வொரு பூஜைக்குமே முக்கியமானது குத்து விளக்குன்னு சொல்லுவோம். குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, அகல் விளக்கு, உங்களுக்கு பிடித்தமான விளக்குகள் ஏற்றி வைத்து தீப தூப ஆரத்தி காமிச்சு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன்னா வருஷப்பிறப்பு இல்லையா, வாழ்க்கையில் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறதுனால அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜைக்கு பல்லாயிரக்கணக்கான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பூஜையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமாக அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த தமிழ் வருஷப்பிறப்பு பூஜையை நீங்கள் மறந்துடாதீங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகாலை பொழுதுலேயே எழுந்து
வீடு வாசல் எல்லாமே நம்ம முதல் நாளே சுத்தம் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ திரும்பவும் ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் விளக்கு ஏற்றிட்டு கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம சுவாமி படங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பூஜை பண்ணுறது. முதல் நாள் இரவே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பெரிய தாம்பூலத்தில் வந்து நம்ம மா பலா வாழை அப்புறம் நம்ம தங்கம் வெள்ளி பொருள்கள் கண்ணாடி நாணயங்கள் இதெல்லாம் இருந்தால் எடுத்து வச்சு முதல் நாளே தயார்படுத்தி வரவேற்பு அறையில் வச்சுருங்க. காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு முதல்ல நம்ம அந்த மாப்பலா வாழை இந்த மங்கள பொருள் இருக்கக்கூடிய அந்த தாம்பூலத்தை பார்த்துட்டு தான் நம்ம அந்த நாளையே வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடித்த மாதிரி பூஜை அறையை நம்ம அழகாக வந்து தயார்படுத்திட்டு தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைத்து சுவாமியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இதை விட வேறு என்ன பேர் ஆனந்தம் நமக்கு கிடைக்க போகுது? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் அழகாக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த லோட்டஸ் விளக்கு, அப்புறம் ஆரத்தி, நெய் ஆரத்தி, உட்டு ஸ்டாண்டு, குத்து விளக்கு, நிறைய வருஷப்பிறப்புக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மணம் ஸ்டோரில் ரெடி ஸ்டாக்கில் இப்போ இருக்குது. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உட்டு ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே இப்போ உங்களுக்காக நாங்கள் ரெடி ஸ்டாக் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் மறந்துடாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.